கோமுவின் கதைகளுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சீதாவுடைய தம்பி பிரவீனோட கல்யாணம் திருத்தணி முருகன் கோயிலில் நடக்க போகுது. அதுக்கு எல்லோரும் திருத்தணி கோயிலுக்கு போகிறதுக்கு தயாரானாங்க. அம்மாவும் அப்பாவும் சீதாவை பார்த்து எங்கம்மா மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டாங்க. அதுக்கு சீதா சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா, அவருக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதனால் அவசரமாக மும்பை வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னான். என்னம்மா, இருக்கிறது ஒரே மச்சான், அவன் கல்யாணத்தில் கலந்துக்காமல் இப்படி பண்ணிட்டாரே, இப்போ தோல் மாப்பிள்ளையாக யாரை நிற்க வைக்கிறதுன்னு அப்பா கேட்டார். உடனே சீதா, அப்பா அதான் மாமா பையன் அருண் இருக்கிறான் இல்லைப்பா, அவனை நிற்க வச்சிடலாமேன்னு ஐடியா கொடுத்தா. சரிடான்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை பார்க்க போயிட்டார். சீதாவுக்கு கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நல்ல பண்பானவள், அழகானவள். தூரத்து சொந்தம் மூலமாக ஒரு வரன் வந்தது. பையன் பேர் சுரேஷ். அவனும் ஒரு ஐடி நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சான். வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை பையன் வீடு கோயம்புத்தூரில் இருக்குது. மாப்பிள்ளைக்கு வேலையும் கோயம்புத்தூரில் தான். அதனால் சீதா வேலையை விட்டுட்டு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கே போயிட்டா. சீதாவோட தம்பி பிரவீன் அவன் கூட வேலை பார்க்குற ரோகிணியை காதலிச்சிட்டு இருந்தான். அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டில் எல்லாரோடைய சம்மதத்தையும் வாங்கி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். பொண்ணு வீட்டில் திருத்தணி முருகன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால் கல்யாணத்தை கோயிலில் வச்சுட்டு 2 நாள் கழித்து சென்னையில் ரிசப்ஷன் வைக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சீதாவும் பிரவீனும் ரொம்ப பாசத்தோடு வளர்ந்தவங்க. பிரவீன் அக்கா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். எல்லா விஷயத்தையும் முதல்ல அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவான். ரோகிணியை காதலிக்க ஆரம்பித்ததையும் அக்கா கிட்ட தான் முதல்ல சொன்னான். சீதாவும் உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுன்னு சொன்ன பிறகு தான் ரோகிணிக்கிட்டேயே சொன்னான். அந்த அளவுக்கு பிரவீனுக்கு அக்கானா அவ்வளவு பிடிக்கும். அவனுடைய கல்யாணத்துக்கு ரோகிணிக்கு 25,000 ரூபாயில் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தான். அதே விலையில் அக்கா சீதாவுக்கும் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தான். சீதாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சந்தோஷத்தில் கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. அம்மா, ஏண்டி இதுக்கு போய் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன்னு சொல்லி தழுவி முத்தமிட்டா. சீதாவுக்கு சந்தோஷம் தாளலை. நான் எவ்வளவு கொடுத்து வச்சவ, இப்படி ஒரு அப்பா அம்மா தம்பின்னு கிடைக்க என்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. கல்யாணத்துக்கு அப்பா பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். சொந்தக்காரங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் சீதாவை பார்த்து மாப்பிள்ளை எங்கே, ஏதாவது விசேஷம் உண்டானு தான் கேட்டாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி சீதாவுக்கு கொஞ்சம் வெறுப்பே வந்துடுச்சு. வெள்ளிக்கிழமை காத்தால் 6 மணிக்கு கல்யாணங்கிறதால எல்லாரும் வியாழக்கிழமை மதியமே கிளம்பிட்டாங்க. சாதாரணமாகவே சொந்தங்களோட வெளியில் போனாலே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ கல்யாண கோஷ்டியாக போகும்போது சந்தோஷம் இரட்டிப்பாயிடுச்சு. எல்லாரும் பாட்டும் கிண்டலும் கேலியுமா அரட்டை அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. சீதாவும் அவளுடைய மனசில் இருந்த கவலையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக பிரயாணத்தை ரசிச்சுக்கிட்டு வந்தா. ஒரு வழியாக திருத்தணி வந்து சேர்ந்துட்டாங்க. கல்யாணம் பொண்ணு வீட்டு செலவு, ரிசப்ஷன் பையன் வீட்டு செலவுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால் திருத்தணி போய் இறங்குனதுமே எல்லாருக்கும் ரூம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே மண்டபமும் புக் பண்ணியிருந்தாங்க. சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். எல்லாரும் போய் முகம் கை கால்களை கழுவிக்கிட்டு மண்டபத்துக்கு போய் பொண்ணு வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஸ்வீட்டு போண்டா காப்பி குடிச்சிட்டு ரோகிணி கிட்ட கொஞ்ச நேரம் வம்படிச்சிட்டு எல்லாரும் சுவாமியை தரிசனம் செய்ய மலைக்கு போனாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு மலையை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. அது ஒரு தை மாதங்கிறதுனால பனி இன்னும் முழுசாக போகலை. அதனால் ஒரு லேசான குளிர் இருந்துச்சு. சீதா ஒரு ஓரமாக தனியாக நின்றுக்கிட்டு இருட்டில் அந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையில் இந்த 6 மாதத்தில் நடந்த விஷயங்களை அசைப்போட ஆரம்பித்தா. எல்லா பொண்ணுங்களை போல் சீதாவும் சந்தோஷமாக புகுந்த வீட்டில் கால் எடுத்து வச்சா. மாமியார் மாமனார் தங்கமானவங்க. சுரேஷ் ஒரே பையங்கிறதால பொண்ணு இல்லாத குறைய சீதா தீர்த்து வச்சதா நினச்சாங்க. முதல் 1 வாரம் சுரேஷ் சீதா கிட்ட சரியாக பேசவே இல்லை. அவகிட்டேருந்து விலகியே இருந்தான். சீதாவுக்கு ஏதோ போல் இருந்தது. சரி, ஒவ்வொருத்தர் குணம் ஒவ்வொரு மாதிரி, போக போக சரியாயிடும்னு நினச்சா. ஆனால் எதுவும் மாறலை. ஒரு பக்கம் பொண்ணு மாதிரி மாமனார் மாமியார் ஆசையாக பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் யாரோ 3வது மனுஷிக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி சுரேஷ் நடந்துக்கிட்டது சீதாவால் தாங்க முடியல. ஆனால் அவங்க அப்பா அம்மா தம்பி மாமியார் மாமனார் எதிர்க்க நல்ல புருஷன் மாதிரி நடித்தான். இப்படியா அவளோட வாழ்க்கை நகர்ந்தது. ஊரில் இருந்து அப்பா அம்மா தம்பி எல்லாம் வந்தால் அவங்கக்கிட்ட என்னம்மா பேசுகிறது, மச்சான் மச்சான்னு பிரவீன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு இருந்தான் சுரேஷ். வெளியில் எல்லாம் அழைச்சிட்டு போனால் கூட யாரோ தெரியாதவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சீதாக்கு.
ஒரு நாள் சீதாவுக்கு கோபம் எல்லையை மீற ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு பிடிக்கலன்னா ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்று கத்தினாள். நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ என் கூட படிக்கிற தோழியை மனசார காதலித்தேன். ஆனால் அவள் வீட்லேயும் ஒத்துக்கலை, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலை. ஓடி போகிற துணிவும் எங்கள் 2 பேருக்கிட்டேயும் இல்லை. அதனால் எங்கள் அப்பா அம்மாவோட கட்டாயத்தினால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான். இதை கேட்டதும் சீதா சுக்கு நூறாக உடஞ்சி போனான். பல பல கனவுகளோட இவனை கரம் பிடிச்சதுக்கு தனக்கு கிடைத்த தண்டனையாக நினச்சி நொந்து போனான். இப்படி போய்கிட்டு இருக்க சீதாவோட அப்பா அம்மா பிரவீன் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அப்போவும் எல்லார்கிட்டேயும் நல்ல மாப்பிள்ளை மாதிரி நடித்தான் சுரேஷ். அவங்க ஊருக்கு போன கையோட சுரேஷ் தன்னோட தோழியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எல்லார் முன்னிலையிலும் சொன்னான். சீதாவோட மாமனார் மாமியார் அவனை அடித்தாங்க, திட்டினாங்க. நாங்கள் உயிரை விட்டுடுவோம்னு மிரட்டியும் பார்த்தாங்க. யாரோட பேச்சும் அவன் காதில் விழலை. அவன் முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தான். சீதாக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவான்னு நம்பிக்கிட்டு இருந்தா. இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப யோசிச்சா. அப்பா அம்மா கிட்ட இல்லை பிரவீன் கிட்டையாவது இதை பற்றி பேசணும்னு நினச்சா. ஆனால் அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இதனால் அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தா. தம்பியோ வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறான். அவனோட சந்தோஷத்தை எந்த விதத்துலேயும் கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சா. நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்தவளா அவள் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்தோட மேனேஜர்கிட்ட பேசி அவளோட வேலையை திரும்ப பெற்றாள். அப்புறம் அவளோட தோழிக்கு ஃபோன் செஞ்சு அவள் தங்கியிருந்த லேடிஸ் ஹாஸ்டலில் தனக்கும் ஒரு இடம் வாங்கி கொடுக்க சொன்னாள். தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இனி திரும்ப வரமாட்டேன்னு சொல்லி மாமியார் மாமனார்கிட்ட விடை பெற்றாள். சுரேஷ்கிட்ட போய் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த அவளோட ஆத்திரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஓங்கி ஒரு அறை விட்டு அவன் முகத்தில் காரி துப்பி விட்டு கிளம்பி விட்டாள். இப்படியா மனசில் அழுதுகிட்டே மலையை வலம் வந்தவளிடம் ஒரு பெரியவர் வந்து, அழாதேம்மா, இனிதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி பூவை கொடுத்துட்டு இருட்டில் மறைஞ்சார். சீதாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் அழுதது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? கோபுரத்தை பார்த்தபோது அங்கே முருகர் சிலை இவளை பார்த்து புன்னகைப்பது போல் இருந்தது. சீதாவுக்கு அதை பார்த்ததும் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் தெம்பும் புகுந்த மாதிரி உணர்ந்தா. தன்னோட வாழ்க்கையோட புது அடியை நம்பிக்கையோடு எடுத்து வச்சா. மறுநாள் விடியற் காலை கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. எல்லோருக்கும் சென்னைக்கு திரும்பியாச்சு. 2 நாளில் ரிசப்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. சீதா அப்பா அம்மா கிட்ட கோயம்புத்தூர் போகிறதா சொல்லி சென்னையிலேயே இருக்கிற அவளோட ஹாஸ்டலுக்கு சந்தோஷமாக நடைய போட்டா. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கைன்றது ஒரே இடத்துல நின்றுடாது. அதை எதிர்கொள்கிற விதத்தில் தான் அது சந்தோஷமானதா கஷ்டமானதான்னு தெரியும். நீங்களும் சந்தோஷத்தோடு நடைய போடுங்க. எல்லாமே சந்தோஷமாக அமையும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.